ஷாஜஹான் பேரரசர் அவருடைய கடைசி காலம் எப்படி போச்சு தெரியுமா? அவரை அவுரங்கசீப் சிறையில் அடைச்சிட்றாரு. அடுத்தது அவருக்கு பணிவிடைகள் செய்யறதுக்கு வேலையாட்கள் எல்லாரும் இருந்தாலும் அவருடைய முதல் மகள் ஜெகனாராவை மட்டும் அவுரங்கசீப் அப்பாவுக்கு பணிவிடை செய்ய அனுமதிக்கிறார். அந்த பெண்ணு அப்படியே மும்தாஜோட உருவத்தோடே அந்த பொண்ணு பிறந்துருச்சு. அதனால் ஷாஜஹானுக்கு அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பிடிக்குமா, மூத்த மகளை. அந்த பெண் தான் போய் அவருக்கு பணிவிடைகள் செய்து இதே நிலை நடிச்சிருக்கும்போது பல தடவை அவர் தாஜ்மஹாலுக்குள்ளே போகணும், காலார நடக்கணும்னு ஆசைப்படும்போது அது அவுரங்கசீப்பை மறுத்துடுறாரு. அவர் ஏக்கத்தோடு இங்கேருந்து பார்த்து பார்த்து கடைசியில் அவர் இறந்தே போயிடுறாரு. சாக போகிறப்ப அவருக்கு படுத்திருக்கிற இடத்துல எய்த்தாப்பில் ஒரு கண்ணாடியை வச்சுட்டாராம் அவுரங்கசீப். அது வழியாக நீ பார்த்துக்க, ஏன்னா தலையை திருப்ப முடியாது இல்லையா. அப்போ அவர் இறந்து போகும்போது அவருடைய ஷாஜஹானோடைய கண்கள் அந்த கண்ணாடி மேலே அப்படியே நிலைச்சிருந்துதான். அவர் அந்த தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே செத்துட்டார். இது எவ்வளவு கொடுமை பாருங்கள். 8 வருஷமாக தாஜ்மஹாலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து அவர் இறந்துட்டார். இப்போ அவர் இறந்தப்ப அவுரங்கசீப் ரொம்ப தூரத்தில் இருக்கார். அவருக்கு தகவல் போகுது. அப்போ ஜெகனாரா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவோட இறப்பை ரொம்ப நிறைய பொருள் செலவு செய்து கௌரவமாக அவரை அடக்கம் பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்களாம், வழிநெடுக தங்க காசுகளை அரசர் இறந்தால் இறச்சிக்கிட்டே போவாங்களாம். வழிநெடுக குளிர்பானங்கள் அந்த மாதிரி இதை மக்களுக்கு கொடுப்பாங்களாம். அது அவங்களுடைய பெருமைக்காக தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் அள்ளி அள்ளி விசிறுவாங்களாம். அதெல்லாம் கேட்டப்போ அவுரங்கசீப் ஒரே வார்த்தையில் ஆடம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அப்போ அப்பா தாஜ்மஹால் மாதிரி ஒரு கருப்பு தாஜ்மஹால் கட்டணும்னு சொன்னாரே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, தாஜ்மஹாலுக்குள்ளேயே இடம் இருக்குதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. இப்போ எந்த ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனை போல் அவர் உடம்புல துணியை போற்றி ஒரு படகுல ஏற்றி ஆக்ரா நதிக்கரையில் ரொம்ப சோகமான முறையில் போய் தாஜ்மஹாலுக்குள்ளே அடக்கம் பண்ணிடுறாங்க. ஜெகனாராவுக்கு மனசே ஆகலை, ஒரு பேரரசரை இப்படி சாதாரண மனிதனை போல் அடக்கம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் அவுரங்கசீப்போட ஒரு ஆளுமை, ஒரு அதிகாரம், ஒரு கொடூரத்தனம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இதெல்லாம் படிக்கும்போது நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.